திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதிபதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ் தானும் மிகமேவும் கையான வரும் யானை கடல் நாழோ மரப மல்லல் யாழு மல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகு வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நாம் சென்ற வாரம் 34வது பாடலை பார்த்தோம். பொட்டாக வெப்பை பொருத கந்தா தப்பிப்போனது ஒன்று, அதற்கு எட்டாத ஞான கலை தருவாய். இரும் காம விடாய்ப்பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல் வெளியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே என்பதான ஒரு அருமையான பாடல். அதாவது இந்த மனம் என்பது அப்படியே முருகப்பெருமானை ஒன்றுக்கு அகப்படாமல் அப்படியே அலைஞ்சு திரியுது. இந்த மனம் எங்கிட்டு போய் நிற்கிது அப்படின்னா, இந்த காம விழி கொண்ட பெண்கள், இங்கே நம்ம காம விழி கொண்ட பெண்கள் என்பதை காட்டிலும் உலக மயக்கம், இந்த உலக மயக்கத்திலே மயங்கு கிடக்கிறது. இதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த ஞானம் என்ற ஒரு கலை, அதை அடையும் வண்ணமாக எனக்கு தரமாட்டையாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விண்ணப்பத்தை அதில் வச்சார். 34வது பாடலில் ரொம்ப அழகான ஒரு விண்ணப்பமாக வைத்தார். அதை ஒட்டு அடுத்தாப்பில் இன்னொரு விண்ணப்பம் வைக்கிறார். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இறைவனிடம் வைக்கும் விண்ணப்பம் எது அப்படின்னு நமக்கே தெரியாது. உண்மைக்கே இந்த அருளாளர்கள் சொல்லி கொடுக்கலைன்னா அதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தேவையானதெல்லாம் உலகம், இந்த உலகத்தோடு இந்த உடலோடு நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், உலக தொடர்பு, உலகத்துக்குரிய நன்மைகள், இவை மட்டுமே நமக்கு வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். எது உண்மை எது பொய்? பொய் என்றால் நம்ம சாத்திரத்துப்படி என்னதுன்னா நிலையில்லாதது. அப்போ நிலைத்தது எது நிலையில்லாதது எதுன்னே நமக்கு தெரியலை. அப்போ நம்ம அருளாளர்கள், இதை போன்ற அருளாளர்கள் தோன்றி தான் நமக்கு உண்மையை உணர வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்த 35வது மலர், ஏன்னா இது முழுக்கவே அலங்காரம் பண்ணுகிறார், முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணுகிறார். அலங்கார பொருள்களாக, இன்னும் சொல்லப்போனால் மலர்களாக, அலங்கார மலர்களாகவே வருகிறது. 108 மலர்களாக வந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வருகிறது. முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுதல் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்பதையும் இங்கே பட்டியல் போடுறார். எப்பா நான் இப்படி இருக்கணுமே, இந்த வழியில் நான் செல்லணுமே என்ற விண்ணப்பத்தை இந்த 35வது பாடலில் வைக்கிறார். உயிர்களாகிய நாம் செல்ல வேண்டிய வழி எது அப்படின்றத சொல்லி, அந்த வழியில் செல்வதற்கு எனக்கு நீ அருள் பாலிக்க வேண்டும் என்பதை சொல்லி, நீ எப்பேற்பட்ட மேலான ஒரு ஞானமே வடிவான, ஆற்றல் வடிவான, கருணையே வடிவானவன் என்பதையும் சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். இது நம்ம அருளாளர்கள், அதாவது திருமுறை தந்த அருளாளர்களும் இந்த உத்தியைத்தான் கையாண்டு இருக்கிறார்கள். அதாவது இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கும்போது, நீ எப்பேற்பட்ட கருணைப்பா, உனக்கு எனக்கு செய்ய முடியாதா, என்னுடைய துன்பத்தை நீக்கி கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு பாடலை இங்கே அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமானார். பத்தித்துறை எழுந்து ஆனந்த வாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ, பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. முதல்ல இந்த பாடலை படிக்கும்போது என்னதோ சொல்லியிருக்காங்க மாதிரி தெரியும். உண்மைக்கே முதல்ல வாசிக்கிறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். அப்புறம் நான் அந்த சந்தம் பிரித்து வாசித்து எடுத்தோம்னா, பொருள் தெரிஞ்சிட்டேன்னா, ஆகா இவ்வளோ அருமையான கருத்து அதில் இருக்கா அப்படின்னு நாமளே உணரலாம். உண்மைக்கே அதில் சொல்கிறாரு, பக்தித்துறை எழுந்து அப்படிங்கிறார். பக்தித்துறை நம்முடைய இன்னைக்கு வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் 2 வகையான வழி. அது நம்ம மணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்வார். 6
ஆறுனா வழி, ரெண்டு வகையான ஆறு. ஒன்று ஆம் ஆறு, இன்னொன்று சாம் ஆறு அப்படிம்பார் திருச்சதகத்தில். ஆமருண் திருவடிக்கே அகம் குழையே நண்புருகேன் பூமாலை புனைந்தேத்தே புகழ்ந்துரையே புத்தழிர் கோமன திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வனி. ஆமாறு அப்படின்னா ஆமாருன் திருவடிக்கே. அப்போ திருவடிக்கு போகிறதுக்குரிய வழி இது அப்படின்றத ஒரு பெரிய பட்டியலாக போடுறார். அந்த பட்டியல் வழியை நான் செய்கிறேன்னா செய்யலையே அப்படிங்கிற. அப்போ நான் எந்த வழியாக போகிறேன்? சாமாரே. சாமாறு என்றால் மீண்டும் மீண்டும் மரணம், மரணமுண்டேல் ஜனனம் உண்டு, இறப்பை நோக்கி செல்கிறேன். இறப்பில்லாத மரணமில்லாத பெருவாழ்வு என்பது பேரின்ப வாழ்வு, பேரானந்த வாழ்வு என்பது திருவடி இன்பம். அந்த திருவடிக்கு போக வேண்டுமென்றால் இந்த பக்தி துறை, இப்போ இவர் சொல்லியிருக்கார் பாருங்க, ஒரு பக்தி துறை. அந்த பக்தி துறை என்பது தான் சரியான வழி. துறை, துறை காட்டுவார் எவரேனும் உள்ளரோ, ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். துறை காட்டுதல் என்றால் ஒரு இடத்துல குளிக்க போகிறோம் அப்படின்னா நல்ல கரை புரண்டு வெள்ளம் ஓடுது அப்படின்னா சாதாரண டக்குன்னு இறங்கிட முடியாத ஆற்றுல. இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த இடத்துல அது உள்ளூர் வாசிகளுக்கு தெரியும், இல்லை அது அடிக்கடி வர்றவங்களுக்கு தெரியும். இதே போல் நம்முடைய அருளாளர்கள், இந்த இறை சார்பு பெற்றவர்கள் நமக்கு இந்த துறையை காட்டி வைத்தார்கள். என்ன துறை? பக்தி துறையை காட்டு. எப்படி ஆற்றுல இறங்குறதுக்கு தெரிஞ்சவங்க வழிகாட்டுவாங்களோ, இந்த வழியாக போங்க, இந்த இடத்துல இறங்குங்க, இப்படி குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை இப்படி கடந்து போனீங்கன்னா ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு காட்டுவாங்க பாருங்கள். அதே போல் நம்ம அருளாளர்கள் வார்த்தைகள், வாக்குகள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்தும் காண்பித்தார்கள், வாக்காவகமும் கொடுத்தார்கள். இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், திருமுறைகள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். அவர்கள் வாழ்ந்த நிலையும் வாக்காக வந்த நிலையும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. ஏன்னா எனக்கு என்ன வேணும் எல்லாம் உனக்கு தெரியும். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பு. எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். அப்போ பக்தி துறை என்பது நான் இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டியதில்லை. இறைவன் நம்மை வழிநடத்தி செல்வான் என்ற அந்த ஒரு உணர்வு, இதை தான் துறை, துறை காட்டுதல். இதுதான் பக்தி துறை. இறைவனுடைய திருவடி சார்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த வழியில் போகணும் நமக்கு தெரியாது. அப்போ இவர்கள் சொல்லித்தான் நாம் அங்கே இறங்க வேண்டும். சரி, பக்தி துறை நல்லதான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமே, உடல் எடுத்து வாழ்கிறோம், உடலுக்குரிய எல்லா சௌகரியங்களை எல்லாம் பார்க்கணுமே. அப்போ உடலுக்கு எத்தனை துன்பங்கள், இன்பமும் வருது, ஆனாலும் துன்பம் அதிகமாக வருகிறதே. துன்ப நேரத்தில் இறைவனை எங்கே நினைக்க தோணுது? இந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று தானே தோணுகிறது. இது ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கி உள்ள கேள்வியில் சரியான கேள்வி இதுதான். பக்தி துறைன்னு சொல்லிட்டா. பக்தி பண்ணுதல் அப்படின்றது சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களும் இந்த ஞானத்தை கொடுத்தல்லாது மோட்சத்தை கொடாது. அப்போ இறைவனடி சார வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெற வேண்டும் என்றால் சரியகிரிய யோகத்தில் செல்ல வேண்டும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பக்தி துறை, வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. அப்போ சரியையில் நிற்கணும். சரியைன்னா வேறு ஒன்றும் இல்லை, நிலையிலேயே நம்ம முழுமையாக நிற்கிறோமான்னு தெரியல. கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும். கோயிலுக்கு போகலான்னு தாங்க நினைக்க. இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இந்த விசேஷம் இருக்குது, அந்த விஷயம் இருக்குது, இன்றைக்கி குரு பூஜை இருக்குது, சுவாமிக்கு அபிஷேகம் இருக்குது, போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் உடல்நிலை முதல்ல சரியாக வரமாட்டேங்குது, உடல் ஒத்துழைக்கலை, அப்புறம் மனசே சரியில்லை. இப்படி அடுத்தடுத்து உலகத்துக்குரிய காரியங்களெல்லாம் நம்மை தடைப்படுத்தி இந்த வழியில் செல்ல விடாமல் தடுக்கிறது. இது இன்றைக்கி எத்தனை நம்ம பார்க்குறோம். வழிபாட்டுக்குரியதை அப்படியே நம்ம வழிபாடு செய்யக்கூடியதை தடுக்கக்கூடிய
ஒவ்வொரு செயல்கள் நமக்கு வருது இல்லையா? அப்போ சரியையில் நிலையிலேயே நம்ம அடிபட்டு நின்றுறோம், சரியையிலேயே. அப்புறம் சரியை பாஸ் பண்ணால் தானே கிரியைக்கே நம்ம போக முடியும். மேலான ஞானத்தை அடையணுங்க. ஞானத்தை கொடுத்து அல்லாது மோட்சம் கிடையாது. என்னுடைய திருவடி சார்பு என்பது ஞானத்தினாலே அடையக்கூடியது. அந்த ஞான நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த சரியை கிரியையில் தான் செல்ல வேண்டும். அப்போ இவ்வளவு செல்றதுக்கு ஒன்று உடலால் அப்புறம் மனதால் இன்றைக்கி உலக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய துன்பம் என்ற ஒன்று. இந்த துன்பத்துக்கு காரணம் வினைகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய வினைகளுக்கு ஏற்ற துன்பங்கள் வந்தபோது இந்த பக்தி துறை, அதாவது சரியை கிரியை யோகம் என்ற இந்த வழியில், இந்த மார்க்கத்தில் அடியேன் சொல்வதற்கு தடை வந்து விடுகிறதே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனா, இப்போ இந்த தடைக்கு தான் இங்கே சொல்கிறார் இவர். இந்த பாட்டு இதே மாதிரி தான் நமக்கு அருளாளர்களும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமானதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதுவும் தமக்கு ஊனம் அன்றே. எப்பா, எந்த வினை அந்த வினை இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பியா? இந்த வினையிலிருந்து நீங்கிறதுக்கு உனக்கு வழி தெரியாதா? இந்த உய்வினை நாடாதிருப்பது உனக்கு ஊனமே, குற்றமேங்கிறார். அப்போ என்ன செய்யணும்? கைவினை செய்து எம்பிரான் கள்ளல் போற்றுதும் நாம் அடியோம். செய்வினை வந்து எம்மை திண்டப்பெறா திருநீல கண்டம்ங்கிறார். ஒரு வார்த்தை வைக்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா திருநீல கண்டம். நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா திருநீலகண்டம் என்ற மாத்திரத்தில் நமக்கு வரும் துன்பங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் கருணாமூர்த்தி இவன். இதுதான் முக்கியமான வார்த்தை. திருநீலகண்டம், திருநீலகண்டம். எந்த துன்பம் வந்த போதும் திருநீலகண்டம், திருநீலகண்டம் என்று சொல்ல பழகுங்க, அவ்வளோதான். இதில் இருந்து நம்ம அருளாளர்கள் சொல்லக்கூடியது, நமக்கு சொல்லக்கூடிய அந்த அறவுரை என்ன அப்படின்னா, திருநீலகண்டம், திருநீலகண்டம் என்ற மாத்திரத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பம், இதனை ஏற்றுக்கொள்ளும் தன்மை யாருக்கும் கிடையாதுங்க. யாருக்கும் கிடையாது. பசுக்களாகிய யாருக்கும் கிடையாது. பதியாகிய இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அதைத்தான் அந்த பதிகத்தில் அப்படி எல்லா பாட்டிலையும் சொல்கிறார். அதனால தான் அந்த பதிகமே மேலான திருநீலகண்ட பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு வரும் நான் பக்தி துறையிலே செல்ல வேண்டும் என்றால் இழிந்து, அந்த பக்தி துறையில் எழுந்திட அந்த இடத்துல இறங்கி, பக்தி துறை என்ற ஒன்றில் இறங்கி சரியை கிரியை யோகம் என்ற வழிபாட்டை நான் செய்ய வேண்டும் என்றால் இறங்கி செய்யணும். செய்ய வேண்டுமென்றால் என்னுடைய வினைகள் தடுக்கிறதே, என்னுடைய வினையினால் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறதே. அப்போ அதிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம் என்று சொல்லுங்கள். துன்பத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இன்பத்தை நமக்கு தருவார். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஞானசம்பந்த பெருமான் தந்த பதிகத்தையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை. அந்த இடத்துல எப்படி சொல்கிறார் பாருங்க. எந்த ஒரு இடர் துன்பம் வந்த போதும் உன்னுடைய திருவடி சார்பு மீளாமல் இருக்கணும்னா நீ எப்படிப்பட்டவன்றது அந்த 2 வரியில் அடுத்து சொல்கிறார். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரனில் அடக்கிய வேதியனே. நீ மிடரில் அடக்குனதுனால தான் என்னால் இப்படி இருக்க முடியும் அப்படின்றத அங்கே அழகாக பதிவு பண்ணுகிறார். அப்போ துன்பம் நீக்கம் வந்தால்தான் நாம் அந்த பக்தி துறையிலே திளைக்க முடியும் என்பதை மிக அருமையான ஒவ்வொரு பதிகத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய பதிகங்களில் நாம் இன்றைக்கி இன்பமாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய துன்பங்கள் நீங்க வேண்டும். அப்போ அந்த துன்பத்தை நீக்குபவன் யார் என்றால் இறைவன் மட்டுமே. இதை ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான் மட்டும் இல்லை, நாவுக்கரசராகட்டும், சுந்தரமூர்த்தி நாயனாராகட்டும், மாணிக்கவாசக பெருந்தகை ஆகட்டும். இதே போன்ற இந்த பாடலை, கந்தர் அலங்கார பாடலை அமைத்து தந்திருக்கிறார் அருணகிரி பெருமான். 35வது பாடலில் பக்தி துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால், ஆனந்தவாரி, ஆனந்த சாகரம், அந்த ஆனந்த கடலிலே, அந்த சமுத்திரத்திலே அப்படியே உள்ள இந்த பக்தி துறையில் வந்து நான் நின்னாத்தான் அந்த ஆனந்தத்தை நான் அடைய முடியும். பக்தி துறை என்பது சரியை கிரியை யோகம் ஞானம்.
ஞானத்தை கொடுத்து அல்லாது மோட்சம் கிடையாது. அதாவது திருவடி சார்பு கிடையாது. திருவடி சார்பு என்பது பேரின்ப வாழ்வு, பேரின்ப பெருவாழ்வு. அப்போ அந்த பேரின்ப பெருவாழ்வு தான் ஆனந்தவாரி படிவதனால், அப்படி திருவடி சார்பு கிடைப்பதனால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பலன் அப்படின்னா, புத்தி தரங்கம் தெளிவது என்றோ ஒரு கேள்விக்குறியோடு வைக்கிறார். இப்படி ஒரு நிலை எனக்கு என்னைக்குப்பா வரும்? இன்றைக்கு உடலோடு கூடி சகல நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால், இதில் அந்தக்கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கரணங்கள். இதில் இந்த புத்தி தான் ஒவ்வொன்றையும் நிச்சயிக்கக்கூடியது. இந்த புத்தியானது இதுதான் உண்மை, இதுதான் அங்கே நிலைத்தது என்று தெளிவு, புத்தியிலே ஒரு தெளிவு வரும்போது தான் கேட்டல். ஒரு பொருளை கேட்குறோம், சிந்திக்கணும், அப்புறம் தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவு 3வது நிலையில் ஒரு தெளிவு எப்போ வரும்னா, இந்த புத்தி நிச்சயித்து அந்த நிச்சயித்த தன்மை தெளிவு பெற வேண்டும். அதைத்தான் இங்கே கேட்குறாரு. புத்தி தரங்கம், தரங்கம்னா அப்படி அல்ல மாதிரி அடுத்தடுத்து அப்படியே நினைப்பு வர மாதிரி, அது அப்படி தெளிந்த ஓடையாக. இது அல்லாமல், இந்த திருவடி சார்பு அல்லாமல் வேறொன்றும் எனக்கு நிலைத்தது அல்ல என்ற தெளிவு. அதான் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ. இப்படி ஒரு தெளிவு எனக்கு என்னைக்குப்பா கிடைக்கும்? பக்தி துறையில் இழிந்து, அதாவது சரியகிரிய யோகத்தில் சென்று ஆனந்தவாரி படிவதனால், அதனால் கிடைக்கும் அந்த திருவடி பேர் இன்பம் கிடைப்பதால், படிவதனால் கிடைத்தால் இந்த புத்தி தரங்கம் தெளிவது. 3 வகை அப்படி அழகாக தூக்கி போட்டார். இது என்னைக்கு எனக்கு கிடைக்கும்? இது கிடச்சிட்டுனா இனி ஒரு பிறவியும் கிடையாது. எடுத்த பிறவியிலேயே பேரின்பத்தை அடைந்து விடலாம், எடுத்த பிறவியிலேயே அடைந்து விடலாம். இந்த நிலையை அருணகிரி பெருமான் நம்ம திருமுறை அருளாளர்கள் சொன்னதைத்தான் இது அப்படியே கொண்டு வர்றார். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவன் கருணாமூர்த்தி தெரியுமா? இது எனக்கா வந்துருமா? பக்தித்துறை வருவது எனக்கு முடியுமா? ஆனந்த சாகரத்தில் படிவது என்னால் முடியுமா? இந்த புத்தி தெளிவடைவது என்னால் முடியுமா? 3 என்னால் முடியாது. 3மே நீ உடனாக இருந்து என்னை செலுத்தினால் நடக்கும். அப்படி உடனாக நின்று செலுத்த வேண்டுமென்றால் இங்கே அடுத்த வரி சொல்கிறான், நீ எப்படி ஒரு கருணாமூர்த்தி தெரியுமா? இந்த தேவேந்திரன் தேவாதி தேவர்களையெல்லாம் சூரபத்மன் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினான். தேவலோகத்தையே எடுத்துக்கிட்டான், இந்திரலோகத்தை எடுத்துக்கிட்டான். தேவேந்திரன் போய் பயந்து ஒளிஞ்சு போய் கிடக்கிறான். சீர்காழியில் மூங்கில் மரமாக போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். அப்படி இந்திரலோகத்தை இழந்து அப்படி இருக்கிற நேரத்தில் முருகப்பெருமான் வந்தார். தேவர்களெல்லாம் இழந்த அந்த இன்பம், தேவலோக இன்பம் என்பது பேரானந்தத்தை தரக்கூடியது. இந்திரலோகம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா இன்பத்தையும் தரக்கூடியது. அந்த இந்திரன் அதை இழந்த போது இறை முருகப்பெருமானை நோக்கி இறங்கிய போது முருகப்பெருமான் அங்கே ஆயுதத்தோடு வந்தார். யாரை? இந்த சூரனை, அசுரனை வதைப்பதற்காக. எப்படி வதைத்தாராம்? பொங்கு வெங்குருதி. அப்படின்னா வெம்மை, வெப்பம் கொண்டதான, பொங்கி எழக்கூடியதான, வெப்பம் கொண்டதான அந்த குருதி, மெத்தி, மிகுதியான குருதி, அதை குதி கொள்ள வேகமாக வெளிப்பட்டு வண்ணும் வண்ணமாக வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே. இந்த சுட்டி அப்படின்றது ஒரு ஆயுதம். முருகப்பெருமான் கையில் உள்ள இந்த குத்தி ஈட்டிம்பாங்க. சுட்டி என்பது இந்த குத்தக்கூடிய ஈட்டி வகையைச் சேர்ந்த அந்த சுட்டியிலே, விட்ட சுட்டியிலே ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம், ஈட்டி போன்ற ஆயுதம். அதை எடுத்து வேகமாக கோபத்தோடு நீ எரிந்த மாத்திரத்திலே அந்த ஆயுதம் எதை செய்தது? குத்தி தரம் கொண்டு அந்த அசுர சம்பத்தோடு அவங்க அத்தனை பேரையும், அசுரர்கள் உடம்பில் இருக்கிற குருதியெல்லாம் வெளிப்பட்டு வர அந்த அசுரர்களை வென்று தரம் கொண்டு மேன்மை கொண்டவனாக, அமராவதி கொண்ட கொற்றவனே,
அமராவதி என்பது தேவலோகம், இந்திரலோகம். அந்த இந்திரலோகத்தை வென்றவனே நீ எப்படிப்பட்டவன்? அந்த தேவேந்திரன் தான் இழந்து நின்ற அந்த இந்திரலோகத்தை, இன்பத்தை, இன்பமான உலகத்தை மீட்டு அந்த இந்திரனிடம் கொடுப்பதற்காக முருகப்பெருமான் மீட்டு தனக்கா வச்சுக்கிட்டாரு. அவர் தேவையில்லை, அந்த இந்திரலோகம் அவருக்கு தேவையில்லை. இது பதமுக்தி. ஆனாலும் கூட அந்த இந்திரன் வேண்டி நின்றான். இந்த பதம் எனக்கு வேண்டும், மீண்டும் வேண்டும் என்று கேட்டான். அதன் பொருட்டாக அதற்கு தடையாக இருந்தது எது? அசுர சம்பத்து. அசுர சம்பத்தி என்பது அசுரர்கள். அசுரன் என்ற மாத்திரத்தில் சூரபத்மன் ஆணவத்தின் அப்படியே நிலை, ஆணவ நிலைதான் சூரபத்மன். அந்த ஆணவத்தின் காரியம் எது? காமம், குரோதம், லோபம், மதம், மச்சம், 6 வகை பகை என்பார்கள். ஆனால் அதனுடைய காரியம் 8ன்னு சொல்வார், 7ன்னு சொல்வாங்க. ஆனால் இங்கே 6 வகை பகை. அதனால தான் முருகப்பெருமான் ஷஷ்டி, ஷஷ்டி என்றால் 6 முகத்தோடு கூடியவனாக 6 நாட்களிலே இந்த அசுர சம்பத்தை எல்லாம் அழித்தவன் முருகப்பெருமான் என்று வரக்கூடிய. அப்போ அசுர சம்பத்து என்றால் காமம், குரோதம், லோபம் இது எல்லாம் நீங்கிய மாத்திரத்தில் சுரசம்பத்து பெற்றவர்களாக. இது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய உயிர். இந்த உயிரிலே இருக்கக்கூடிய ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் நீங்கிய பெற்றது. நீக்கம் அப்படின்னாலே காரியப்பட்டு வராத நிலை. அப்போ அதை நீக்கிறதுக்கு எது வரணும்? ஞானமே வடிவான ஒரு வேல் வர வேண்டும். இங்கே ஞானமான ஈட்டி, அந்த ஞானமே வடிவான ஈட்டியின் மூலமாக இந்த குத்தி பொங்கு வெம்குருதி, பொங்கி எழுதான வெப்பம் கொண்டதான எத்தனையோ பிறவிகளுக்கு காரணமான அந்த ஆணவமலம், அதனால் வெப்பம் கொண்டதாக வந்த அந்த குருதி மெத்தி குதிகொள்ள எல்லாவற்றையும் நீக்குதல், அசுர சம்பத்தையெல்லாம் நீக்குதல், ஆணவ மலத்தை நீக்குதல், நீக்கி இந்த ஆன்மா மேலான ஞானத்தை அடைதல். இந்த ஞானத்தை, அந்த இந்திரலோகத்தை இங்கே மீட்டு தேவேந்திரிடம் கொடுத்ததைப் போல இந்த ஆன்மாக்களிடம் இருக்கும் ஆணவத்தை நீக்கி அடக்கி இந்த ஆன்மாவானது மேலான ஞானத்தை பெறுதற்கு உரித்ததான முருகப்பெருமானே என்பதாக. இதை யார் செய்ய முடியும்? முருகப்பெருமான். நாம செய்ய முடியுமா? பக்தி நெறியில் நிற்கிறது நம்மளால் முடியாது. ஏன்னா ஒரு துன்பம் வந்தோடனே அப்படியே சோர்ந்து உட்காந்துருவோம். மனசால் வந்தாலும் சரி, உடம்பால் வந்தாலும் சரி, நம்ம விடைக்கு ஈடாக வந்தது. அப்போ இந்த துன்பத்தையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டால் நான் இந்த வழியிலே நிற்க முடியும், பக்தி நெறியிலே நிற்க முடியும். பக்தி நெறியிலே நின்றால் ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தை அடைந்தால் வேறுபாடு என்ற அந்த பேரின்ப வாழ்வு எனக்கு கிடைக்கும் என்பதை இந்த பாடல் மூலமாக ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். புத்தித்தரங்கம் தெளிவது என்றோ என்று ஒரு விண்ணப்பமாக அருமையான ஒரு மலராக இந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலே வைக்கக்கூடிய இந்த கந்தர் அலங்கார பாடலை 35வது பாடலாக மனம் வீசும் மலராக இந்த ஆன்மாக்கள் பொருட்டு. அந்த தேவேந்திரனுக்கு நீ இவ்வளோ உதவி செஞ்சியே, இப்போ ஆன்மாக்களாகிய எங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடியாது. எவ்வளவு எளிமையானது, அப்பேற்பட்ட செஞ்ச நீ எங்களுக்கு செய்ய முடியாதா என்பது போல ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பாடலாக இந்த பாடல் இங்கே அமைந்து உள்ளது. பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி வடிவதனால் புத்தித்தரங்கம் தெளிவது என்றோ, பொங்குவெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்பதாக. இங்கே வெற்றியை, கொற்றவன் என்றால் வெற்றியை உடையவன், வேல் என்றாலே வெற்றி, எப்பொழுதும் வெற்றியே தருபவன். அப்போ நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? இந்த முருகப்பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். இவனே நமக்கு வெற்றியை தருபவன். இந்த இகத்திற்கும் அந்த பரத்திற்கும் உரிய வெற்றியை தருபவன் இவனே என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு அருணகிரி பெருமானார் மிக அருமையாக உணர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பாடலின்
பொருளை உணர்ந்து சொல்ல 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 இறைவனை நோக்கிய பாதை ஆம் ஆறும் திருவடிக்கே. ஆமாறு என்ற பாதையை நாம் தேர்ந்தெடுத்து விடலாம். இதற்கு இறைவனே நமக்கு உறுதுணையாக உற்றதுணையாக இருப்பான் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.